இப்போ கருவேப்பிலைய பாருங்க. என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் கருவேப்பிலைய நீங்க அப்படியே வைக்க தேவையில்ல அவசியம். இது மாதிரி கிள்ளி இதுவும் அதே மாதிரி 1 by 1 நீங்க அழகா அடுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு அதே மாதிரி ரப்பர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம அதுலயே உரிச்சு அதுலயே போட்டுக்கலாம். ஆனா என்னதான் நம்ம கருவேப்பிலை சேஃப்டி பண்ணா கூட ஒரு 2-3 நாள் 4-5 நாள் தான் அது பச்சை கலர் அப்படியே மாறாது. ஆனா அது தானாவே அது உதிரக்கூடிய தன்மை உள்ளது அது. சரியா? இது முறிக்கிறலாம் நம்ம என்னதான் ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஸ்டோரேஜ் பண்ணா 2-3 நாளே அதெல்லாம் என்னது ஊதுறக்கூடிய தன்மை உள்ளது. அது அந்த கவருக்குள்ளே உதிரி உங்களுக்கு அதுல இருக்கும். இது மாதிரி நீங்க கிள்ளிக்கிங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி கிள்ளி அடுக்கி வச்சுக்குங்க. ஆல்ரெடி நான் பழைய கருவேப்பிலையை நான் காட்டுறேன் பாருங்க. இந்த கவருக்குள்ள போட்டிருந்தேன். இந்த கவருக்குள்ள போட்டிருந்தப்ப இது வந்து குச்சி, அதாவது உருவி வச்ச குச்சியை வந்து இது மாதிரி நான் எப்பவுமே ஸ்டாண்டர்டா வச்சுப்பேன். நான் அதை புதுசா போடும்போது அதுக்கு அந்த கவருக்குள்ள அதை போட்டுப்பேன். ஏன்னா இந்த குச்சி இருந்துச்சுன்னா இந்த பாத்தீங்கன்னா இதே கருவேப்பிலை குச்சி தான், இது அதுக்குள்ள இருக்கும்போது இந்த கருவேப்பிலை சீக்கிரமா வாடாது. அந்த என்னது பச்சையாவே நம்ம பார்க்கலாம். இப்ப பழைய கருவேப்பிலை நான் ஒரு 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இப்ப வந்து அந்த மாதிரி கட்டு கட்டுனா பாத்தீங்களா, கட்டு கட்டினோன்னா அந்த குச்சியில இருக்கிற கருவேப்பிலை எல்லாம் என்ன ஆயிடுச்சு பாருங்க, உள்ள தெரியுதா? பாருங்க உள்ள போய் விழுந்துருச்சு, தானாவே விழுந்துருச்சு பாத்தீங்களா. ஆனா 10 நாள் ஆச்சு. இந்த கருவேப்பிலை வந்து 10 நாள் ஆச்சு. எப்படி இருக்கு பாருங்க, பாத்தீங்களா? பச்சையா இருக்கு பாத்தீங்களா. 10 நாள் ஆச்சு. கரெக்டா 10 நாளைக்கு மேலேதான் இருக்கும்போது கம்மியால 10 நாளைக்கு மேல ஆச்சு. இதுல நான் வந்து இதே மாதிரிதான் போனதுல வாங்கி அந்த கருவேப்பிலையை அதோட போட்டு வச்சிருந்தேன். அதோட இந்த பழைய குச்சியை நான் இந்த மாதிரி உரிச்சு வச்சிருந்தேன். இப்ப குச்சியை அதுல போட்டு வச்சிருந்தேன். அந்த கருவேப்பிலை 10 நாள் ஆச்சு. இன்னும் அது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு பாருங்க. சோ வந்து என்ன செய்யணும், இப்ப இந்த அதே மாதிரி நம்ம இப்ப இன்னைக்கு வாங்கிட்டு வந்தத இந்த கீரையை நம்ம என்ன செய்யறோம், இது மாதிரி கவர்ல போடுறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையும் இப்போ நான் எப்படி போடுறேன், தலை உள்ள போட்டுக்கணும், இலை இருக்க பகுதி காம்பு பகுதியை வைக்கிற இடத்துல வெளியே வைக்கணும். எல்லா இடத்துலயுமே குச்சி மேல இருக்கணும், தலை இலை வந்து கீழே இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா பேண்டு போட்டாச்சு. இப்போ என்ன அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா, அடுத்தது கொத்தமல்லி. கொத்தமல்லி வந்த உடனே நீங்க வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் நினைச்சீங்க குப்பையெல்லாம் எடுத்து இந்த லாஸ்ட் பாத்தீங்க இந்த இது இருக்கு இல்லையா, வேறு பகுதியில நமக்கு கீழே நம்ம பேண்ட் போட்டுக்கணும். ரொம்ப மேல போடக்கூடாது, கீழே போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, கொத்தமல்லி கட்டை நீங்க அவுக்கவே தேவையில்லை. நமக்கு தேவைக்கு இப்ப சப்போஸ் நமக்கு இன்னைக்கு கொத்தமல்லி தேவை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எவ்வளவு தேவையோ அதை நம்ம கரெக்டா எங்க கட் பண்றோம்னா அந்த லப்பர் பேண்டுக்கு இருக்கு இல்லையா, அந்த லப்பர் பேண்டுக்கு கொஞ்சம் விட்டு இப்படி கிள்ளிக்க வேண்டியதான். கிள்ளிக்கிட்டு நமக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். எவ்வளவுக்குள்ள குயிக்கா வந்துட்டு வேலை சீக்கிரமா செய்யணுமோ இதுல ஒரு டிப்ஸ் மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இது மாதிரி பேண்ட் போட்டீங்கன்னா இதை நம்ம இது கொஞ்சம் தேவைக்கு இந்த இடத்துல கிள்ளிக்கலாம் நம்ம. சரியா? வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த காம்பு இதுக்கு முனைக்கு இதை மட்டும் தான் கிள்ளணும்னு நினைக்காதீங்க. இது நம்ம இது காம்பு இருக்கிற வரையும் இது கிள்ளிக்கிட்டா காம்பும் நமக்கு நல்லதுதான். சோ அது மாதிரி உங்களுக்கு எவ்வளவு கொத்தமல்லி வேணுமோ அந்த கொத்தமல்லிய கையில கொஞ்சம் வேணும் இல்ல கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சு ஒரு கிள்ளிட்டு நம்ம எடுத்து தேவைக்கு கட் பண்ணி குழம்புல லாஸ்ட்ல போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். கொத்தமல்லி வந்து ஆக்சுவலா வந்துட்டு கிட்டத்தட்ட 1 வாரம் கூட நமக்கு கொத்தமல்லி தங்கும். ஆனா கீழே வேற கட் பண்ண கூடாது. இது வேறு தான் இந்த கொத்தமல்லிக்கு ரொம்ப சேஃப்டியும் கூட. இதை வந்து என்ன செய்யணும், கொத்தமல்லிக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா கவர் வந்து பெரிய கவர், கொத்தமல்லிக்கு ஏத்த மாதிரி கவர் போடணும். கொத்தமல்லி வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சின்ன கவர்லாம் போட்டு அழுக கூடாது. ரெண்டாவது தலையை வந்து உள்ள விடணும். தலையை உள்ள விட்டுட்டு அந்த இதற்குள்ளேயே வேர் பகுதியை வெளியே விடணும். ஏன்னா தலை சீக்கிரமா வந்து வெளியே விட்டீங்கன்னா தண்ணியில சீக்கிரம் வந்துட்டு அழுகி போயிடும். நம்ம வந்துட்டு இது மாதிரி வைக்கிறதுனால என்ன வந்துமா, கொத்தமல்லி ஒரு 10 நாள் கூட தாங்கும். ஆனா நம்ம யூஸ் ஒரு வாரம் இல்ல 4-5 நாள் யூஸ் பண்ணா நல்லது, அழுகி போகாது. மஞ்சள் வந்து மஞ்சள் கலர் வர ஆரம்பிச்சிடும். மஞ்சள் கலர் வந்து நம்ம கொத்தமல்லி வேஸ்ட் தானே போகும். சோ அந்த பழுப்பு கலர் வந்துடும். ஆனா இது வந்து அழுகுமானா அழுகாது, 1 வாரத்துக்கு மேல கூட தாங்கும் உங்களுக்கு. இந்த டிப்ஸ் மாதிரி இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது செய்யறதுக்கும் குழம்பு செய்யறதுக்கும் அது பிரிச்சு அந்த டைம்ல குப்பை எடுக்கிறத விட முதல்ல குப்பையெல்லாம் எடுத்து இது மாதிரி பேண்ட் போட்டு இதை நம்ம என்ன செய்யணும், பேண்டை போட்டுட்டீங்கன்னா கொத்தமல்லியை எடுக்கும் போது அந்த கவர்ல இருந்து எடுத்து நமக்கு தேவைக்கு கொத்தமல்லியை கிள்ளிக்கலாம். இப்ப பாருங்க ஆச்சா, இந்த கொத்தமல்லிய பேண்டு போட்டாச்சு, முடிஞ்சிச்சா? இது பாருங்க கொத்தமல்லி பேண்டு போட்டாச்சு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா புதினா.
புதினாவும் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, இத நம்ம வாங்கிட்டு வந்துட்டு ஒன்னு பை ஒரு கரெக்டா ஒரே லெவல்ல அடுக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க காம்பெல்லாம் பார்த்தீங்களா, இதுல கீரை இல்லை இல்லையா, சோ இந்த மாதிரி பொசிஷன்ல உள்ளதை அடிப்பாட்டத்துல போட்டுட்டு மேல கீரை இருக்க பாட்டத்தெல்லாம் சேர்த்து இது மாதிரி நம்ம ஒண்ணு போல கெட்டி ஒரு கயிறை போட்டுக்கிட்டாலும் சரி, இல்ல லப்பர் பேண்டை போட்டுக்கலாம் சரி, இது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இதுவும் கிட்ட 10-15 நாளைக்கு வரும். நம்ம இதை அவுத்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு வந்துட்டு கீரை கிள்ள வேணாம். நம்ம என்ன செய்யணும், இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை வேணுமோ இதை அப்படி கிள்ளிக்க வேண்டியதான். இது அப்படியே இருக்கட்டும். இது குச்சியோடு இருந்தா இன்னும் கொஞ்சம் அந்த கீரை வந்து சேஃப்டியா இருக்கும். நமக்கு எவ்வளவு கீரை வேணுமோ அந்த கீரைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யறது, கிள்ளிட்டு லாஸ்ட் எல்லாம் காலியான பிறகு பாத்தீங்கன்னா இது மட்டும்தான், இந்த குச்சி மட்டும்தான் இருக்கும் நமக்கு. சோ வந்துட்டு இதை வந்து நமக்கு தேவைக்கு இதை அதுல அப்படி கிள்ளிக்க வேண்டியதான். கிள்ளிட்டு அப்படியே வச்சிட வேண்டியதான். நம்ம அதை கிள்ளிட்டு அந்த குச்சி எடுத்துங்க, அது லூஸ் ஆயிரும். அது ஒரு 2 வேலை ஆயிரும். சோ இங்க லப்பர் இந்த டைட்டா போட்டுட்டோம், இவ்வளவு கயிறை டைட்டா கட்டிட்டோம்னா நமக்கு தேவைக்கு கீரைங்களை கிள்ளிக்க வேண்டியதான். ரெண்டாவது வந்து நீங்க கிள்ளி இது முடிக்கிறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா இதுல இந்த குட்டி குட்டி இலைங்க கூட புதுசா இருக்கணும் நமக்கு கிடைக்கும். இல்ல இது வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு ப்ராசஸ், எல்லாத்தையும் வந்துட்டு முதல்ல இலைங்களை கிள்ளிட்டு நம்ம ஒரு கவர்ல இது மாதிரி போட்டுட்டு அது என்ன செய்யணும்னா இந்த வாட்டர் கேன் இதெல்லாம் வைக்கிறோம்ல அந்த இடத்துல வைக்கணும். ஏன்னா அந்த இடத்துல நீர் வந்து அவ்வளவு சீக்கிரமா போகாது. ஸோ இது மாதிரி கவர்கள் அது போட்டுட்டு அந்த வாட்டர் கேன் ஜூஸ்ல வைப்போம்ல சைட்ல இந்த ரேக் மாதிரி கொடுத்துப்பாங்களா அந்த இடத்துல இதை வச்சுக்கலாம். நம்ம வச்சுக்கிட்டோமா வச்சுக்கன்னா 10-15 நாள் ஆனாலும் இதுவும் கெட்டு போகாது. இல்ல உங்களுக்கு அதை உரிச்சு வைக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு டக்குன்னு ஈஸியா எதுக்கு வேணா டக்குன்னு 2 கீரை எடுத்தோம் கழுவணும், எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் வேலை கொஞ்சம் கூடுமா ஆகும். அதனால நம்ம இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து 2மே செய்வேன். இப்போ வந்துட்டு சும்மா இருக்க நேரத்துல என்ன செய்வேன், இப்போ இதை உரிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஜூஸ் வைக்கிறாங்களே அந்த ரேக்ல போட்டு அதையும் இது மாதிரி கவர்ல போட்டு மூடி வச்சிருவேன். தேவைக்கு அப்பப்போ 1-2 எடுத்து கழுவுறுத்தி செய்யறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க டைரக்டா இதெல்லாம் நம்ம பேக் பண்ணியாச்சு, அதனால நம்ம ஃப்ரிட்ஜ்ல டைரக்டமா வைக்கலாமானா வைக்க கூடாது. ஏன்னா டைரக்டா வச்சீங்கன்னா சீக்கிரம் வந்து தண்ணி இதுல விட்டு நீ சொன்ன மாதிரி 15 நாள் 10 நாள் அது மாதிரி வராது. கொஞ்ச நாள்ல சீக்கிரமா வந்து அழிவு போயிடுற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுரும். நம்ம என்ன செய்யறோம், இது மாதிரி தனித்தனியா போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், இது மாதிரி ஒரு பெரிய கவரை ஒண்ணு எடுத்துக்கணும். இந்த பெரிய கவரை எடுத்துட்டு அதுல இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை அது மாதிரி வந்துட்டு கருவேப்பிலை அப்புறமா வந்து புதினா இது 3த்தையும் வச்சுட்டு பாருங்க எத்தனை கவர் போடுறோம் பாருங்க. இத்தனை கவர் போட்டாதான் அது சேஃப்டியா இருக்கும் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி 15 நாள் இல்ல 20 நாள் கூட உங்களுக்கு வரும். இது மாதிரி சேஃப்டியா இருக்கணும். ஏன்னா கவருக்குள்ள ஒண்ணு போடணும். ரெண்டா வந்து ஒரே கவருக்குள்ள இத்தனையும் போடலாம்னா போடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி புதினா எடுக்கிறதா புதினா எடுத்துக்கலாம், கொத்தமல்லி எடுக்கிறதா கொத்தமல்லி எடுத்துக்கலாம், கருவேப்பிலை எடுக்கிறதா நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஸோ அந்த பதத்துல இருந்தால் நம்ம ஃப்ரீயா நம்ம யூஸ் பண்றதுக்கும் நமக்கு டைமிங் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அந்த இது பார்த்த நம்ம செய்யணும், இது மாதிரி நம்ம பேக்கிங் போட்டு இதுக்கு மேல நீங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இதை இது போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதுல போட்டுக்கணும். இதுல நீங்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி தனி கவர் போட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டா, ஏன்னா பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் ஒரே ஸ்டேஜ்ல நம்ம எடுப்போம். ஸோ எடுக்கிறதுக்கு நம்ம ஈஸியா இருக்கும். நம்ம பச்சை மிளகாவும் நம்ம போட்டுக்கலாம் இதுல. சரியா, பச்சை மிளகா போட்டுக்கலாம். அந்த பச்சை மிளகா வந்துட்டு நான் வெளியே எடுத்து வச்சிருக்கிறேன். சரி, பச்சை மிளகா கூட நம்ம போட்டுக்கலாம் இதுல.